ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பரங்கிக்காய் சாம்பார் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் அரை கப் தோரம்பருப்பு, நறுக்கின பரங்கிக்காய், மஞ்சத்தூள், வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குக்கரில் 4 விசில் விட்டுருங்க. சாம்பாருக்கு பொடி செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. ஒரு 1/4 கப் தேங்காவை, துருவின தேங்காவை நல்லா வறுத்துருங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய், தட்டின பூண்டு, நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்தவுடன் அதை அந்த பருப்பில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. வறுத்து பொடி பண்ண பொருட்களை சாம்பாரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பெருங்காயத்தூள், நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.